உண்மையை தாமா சொல்றேன். கிழவி கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா. சித்ரா, என்னாச்சுமா? எதுக்காக இப்படி அழற? அத்தை, நாம ஒண்ணு நினைச்சா சாமி ஒண்ணு நினைக்குது அத்தை. மூச்சடைக்கிற விஷயமா இருந்தா கூட நான் பட்டுன்னு சொல்லிடுவேன். சோகத்துல என் நெஞ்சே அடைச்சிரும் போல இருக்கே. டேய், யாருக்கனவே அப்பத்தா காணும் மனசு செதறி போய் கிடக்கும். இதுல நீ வேற புரியாத மாதிரி ஏதாவது பேசி அழுவாத. என்ன விஷயம் சொல்லு. சித்ரா, முதல்ல அழுகையை நிறுத்து. முடியலையே மாமா, என்னால முடியலையே. என்னால உசுருக்குள்ள இருந்து வெடிச்சு கிளம்புற அழுகைய எப்படி அடக்குவேன், எப்படி நிறுத்துவேன்? நம்ம குடும்பத்துக்கு ஒரு இழப்புனா என்னால அழுகைய எப்படி மாமா நிப்பாட்ட முடியும்? இழப்பா? என்ன இழப்பு? டேய் தர்மா, முதல்ல ஜோதிக்கு போன் போடு. எங்க இருக்கான்னு கேளு. ஐயோ அத்தை, ஜோதிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஜோதியோட குணத்துக்கும் அவன் முகத்துக்கும் அந்த புள்ள இருக்கிற இடத்துல இடியே விழுந்தாலும் 10 அடி தள்ளிதான் விழும். எம்பிட்டு கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்றேன், இந்த நேரத்துல கண்ணீர் இப்படி திடீர்னு நின்னு போச்சே. சரி சரி, ஆகிறது ஆகட்டும், நாம ஆக்டிங்க கண்டினியூ பண்ணுவோம். சித்ரா, அழுகிறத நிப்பாட்றியா இல்ல 2 அறை விடட்டுமா? முதல்ல விஷயம் என்னன்னு சொல்றேன். ஓமா லாபலாபன், அது தாங்க என்னால சொல்ல முடியல. வாய் வரைக்கும் வர வார்த்தை பூரா தொண்டை குழியிலேயே விக்கிக்கிட்டு நிக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி. சித்ரா, ரொம்ப பதட்டமாக்காதம்மா. என்னன்னு சொல்லிட்டாவது அழு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்க அப்பா கிட்ட அப்படி என்னமா சொன்னாங்க? சொல்றேன் அத்தை, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். எப்படியும் சொல்லித்தானே ஆகணும். மாமா, மனச தேத்திக்கங்க. ஏங்க, நீங்களும் தான் பாட்டி செத்து போயிட்டாங்களாங்க. சித்ரா, லூசு, அடிச்சு மண்டைகட்டெல்லாம் உடைச்சிருவேன். தர்மா, முதல்ல அவளை பேச விடு. நீ சொல்லுமா. நான் சொல்றது நெசம்தான் மாமா. பாட்டி நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஜிஹெச்ல போனமா கொண்டு வந்து போட்டாங்களா மாமா. சித்ரா, என்னடி சொல்ற? ஆமா அத்தை. அம்மாவை காணன்னு அண்ணன் விஷயம் தேட சொல்லியிருந்தேன். அவங்கள மாதிரி யாராவது இருந்திருக்கலாம். சந்தேகப்பட்டு போன் பண்ணிருப்பாங்க. இல்ல மாமா, அவங்கள மாதிரியே இருக்கிறவங்க பாட்டி கட்டியிருந்த அதே புடவையா கட்டியிருப்பாங்க. அதுவும் அதே ஒசரத்துல, அதே கலர்ல, அதுவும் உள்ளங்கை மச்சம் வரைக்கும் ஒத்து போகும். கிணத்துல விழுந்து உசுர மாச்சுக்கிட்டியே என் மானஸ்தி. உன் அழகு என்ன, அறிவென்ன, கம்பீரம் என்ன, ஊரை கட்டி ஆண்டவளே, இப்படியா பொசுக்குன்னு முடிவெடுத்து கிணத்துல போய் விழுவ? அப்பதான் நாமளே கொண்டு போட்டோப்பா. ஒரு வார்த்தை அது கட்டளையை தாண்டி பேசிட்டோம். அதுக்கு ரோஷப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சேப்பா. இது ஏன் எஸ்ஐ எனக்கு போன் பண்ணி சொல்லல? உங்களுக்கு போன் பண்ண சங்கடப்பட்டதேன் அப்பாவுக்கு போன் பண்ணிருக்காரு மாமா. அப்பாவும் உங்களை பயமுறுத்திட கூடாது, பக்குவமா சொல்லணும்னு நினைச்சுதான் எனக்கு போன் பண்ணாரு. தப்பு பண்ணிட்டீங்களேம்மா. பட்டுன்னு நாடு அற விட்டுருக்கலாம், சட்டையை பிடிச்சி சண்டையாவது போட்டிருக்கலாம். அதையெல்லாம் விட்டு விட்டு அம்மாவை கொண்டுட்டேம்னு வாழ்க்கை முழுவதும்
புலம்புற மாதிரி பண்ணிட்டீங்களேம்மா. அப்பா வாங்கப்பா, அப்பதான் போய் பார்க்கலாம். அது கால கண்ணீர்ல கழுவினா கூட நம்ம செஞ்ச பாவம் தீராதுப்பா. டேய் தர்மா, நானும் வரேன்டா. வேணாம்மா, நீ நேர்ல பார்த்தா தாங்க மாட்டேன். இல்லடா, நானும் வரேன். கல்யாணம் நின்னதுக்கு பிறகு அத்தை என்கிட்ட முகத்தை கூட காட்டல. நானும் அதை அவங்க கிட்ட பேசி இருக்கணும், அதையும் நான் செய்யல. மனசு உறுத்தலா இருக்கு. நானும் வரேன். சித்ரா, நீ வா. ஐயோ, நான் மாட்டேங்க. தகவலா கேட்டதையே இன்னும் என்னால தாங்க முடியல. நேர்ல பாட்டி முகத்தை நான் பார்த்தேன்னா அங்கே செத்து விழுந்தாலும் விழுந்துருவேன். அப்பா வாங்கப்பா, போலாம். வாங்கப்பா. சார் இருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏய் பிடிக்காத, விடு லூசு. ஓ சப்பாடா. ஐயோ, ஒரு முக்கியமான வேலையா போறோம். வண்டி சரியா இருக்கா இல்லையான்னு செக் பண்றது இல்ல, ரிப்பேர் ஆகிக்கிட்டே கிடக்கு. அதான் உங்க வீட்டுல 1க்கு 3 கார் இருக்குல்ல, எதையாவது ஒண்ணு எடுத்துட்டு வந்து தேட வேண்டியது தானே. நான் என்ன பண்றது, ஆளாளுக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. இது கூட ஏன் வண்டி இல்ல, மறிக்கொழுந்து வண்டி. ஓ அப்படி. அம்மாடி. மறிக்கொழுந்து, உங்க மேடம பாத்தியா? சமாளிக்கிறதுக்கு எப்பெல்லாம் லா பாயிண்ட் பேசுறாங்கன்னு. நல்லா சமாளிக்கிறாங்க. ஒருவேளை கிளவி இங்க எங்கேயாவது கிடக்குமோ? மறிக்கொழுந்து, இங்க வா. என்ன சார்? ரொம்ப இழிக்காத, இது வண்டி தானே, என்ன பிரச்சனைன்னு உனக்கும் தெரியும்ல. இந்தா கொஞ்ச நேரம் நீ இதை பாரு. நீங்க எங்க போறீங்க? பாரு, கிளவி எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. மேடம், பாட்டி மேடம் உள்ளதா இருக்காங்களா? வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம். ஷட் அப். ஐயோ, எந்த நட்டை கழட்டுறது எதை மாட்டுறதுன்னே தெரியலையே. மறிக்கொழுந்து, இதுதான் நம்ம ஆளு கூட பேசுறதுக்கு சரியான வாய்ப்பு. நம்மளும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போலாமா? என்ன வேலை முடிஞ்சுதா? இல்ல மேடம், அதுக்கு அவரு தான் வரணும். அங்க எதுக்கு போனீங்க? மறிக்கொழுந்து, இங்க கொஞ்சம் பாரு. இங்க பாத்தியா? இத பார்த்தா நம்ம கிளவி மாதிரி இல்ல? கிழவி இல்ல, பாட்டி. அதத்தான் நானும் சொல்றேன். இங்க பாரு, ஜூம் அவுட் பண்றேன், நல்லா பாரு. பாத்தியா? சார், அது டெட் பாடி சார். அதனால என்னப்பா? ஆனா ஒரு விஷயம், இது பாட்டி இல்லாம இருக்கலாம், ஆனா கன்ஃபார்மா நம்ம கிளவி போய் சேர்ந்திருக்கும். அதனால இனிமே கிளவி ஊர் ஊரா தேடுறதெல்லாம் விட்டுட்டு ஹாஸ்பிட்டலா அப்படியே மார்ச்சுரியா தேடுவோம். ஏங்க, உங்க வாயில எல்லாம் நல்ல வார்த்தை. ஹலோ அண்ணி. ஹலோ அண்ணி. அண்ணி சொல்லுங்க. பாட்டி இறந்துட்டாங்களா? என்ன அண்ணி சொல்றீங்க? எப்ப அண்ணி? இன்னைக்கு காலையில தான். அண்ணி நல்லா பாத்தீங்களா?
ஏன் மாதிரி குழந்தை இந்த டெட் பாடிக்கும் நம்ம கிளைக்கு ஒரு 6 வித்தியாசம் இருக்காது. இருக்கலாம் சார், சொல்ல முடியாது. போன் பேசி முடிச்சாச்சா? சந்தோஷமா உனக்கு? என் பாட்டி இப்ப உயிரோட இல்ல. இறந்துட்டாங்க. இதுக்கு தானே ஆசைப்பட்ட நீ? நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு இல்ல? நான் அழணும். நான் கதறி அழறத பார்த்து நீ ரசிக்கணும். குழந்தையா இருக்கிறப்போ என்ன அழ வச்சு துரத்துன. நான் திரும்ப வந்தேன். கண்ணீரை துடைக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டு நீதான்னு நான் நம்புறப்போ சுக்கு நூற என் மனசை உடைச்சு அழ வச்ச. நீ வேண்டான்னு நான் வேலைக்கு போனேன். தேடி தேடி வந்து என்ன டார்ச்சர் பண்ண. இப்ப கூட எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நம்பிக்கை உன் கைய பிடிச்சா இப்பவும் அழ வச்சு பாக்குறியே. ஒரு உயிர் சாகுறதுல அப்படி என்ன சந்தோஷம் வேண்டி கிடைக்கும் உனக்கு? அப்படி என்ன பாக்க? அப்படி ஹலோ அண்ணே. சொல்லுமா. ஜெயா ஏதோ வேலையா இருக்கா? அதுவும் ஒரு விதத்துல நல்லதானே. இந்த விஷயத்த நீங்க தான் அவகிட்ட பக்குவமா எடுத்து சொல்லணும். என்னம்மா விஷயம்? கிளவி எங்கேயோ போய் உட்கார்ந்துருக்கு. நம்மள அலைய விட்டு அது காலில் விழ வைக்கணும்னு தான் ஏதோ நாடகம் போடுதுன்னு நினைச்சோம். அதுதானம்மா உண்மை. ஐயோ இல்லன்னு, அது உண்மை இல்ல. கிளவி நம்ம நினைப்புல மண்ணை வாரி போட்டுருச்சுன்னு. என்னம்மா சொல்ற? என்னாச்சு? கிளவி கிணத்துல விழுந்துருச்சுன்னு. அருவக்கட்டறையில கொண்டு வந்து போட்டிருக்காங்களாம். என்னைக்கும் தீராத பழிய என் தலை மேல போட்டுருச்சுன்னு. என் மகளை காப்பாத்த கல்யாணத்தை நிப்பாட்டுனா அது கிளவி உசிர காப வாங்கிருச்சு. என்ன சீதா, இந்த தகவல் உண்மைதானே? நெசந்தானே. நாங்க ஆஸ்பத்திரிக்கு தானே போயிட்டு இருக்கோம். நீங்க இத நேரம் பார்த்து ஜெயா கிட்ட சொல்லிருங்க. சரிம்மா. ஏய், நான் என்ன வேணும்னு சொன்னேன்? சும்மா விளையாட்டாதான் பேசுனேன்.
இப்பெல்லாம் ஆகும்னு எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? இங்க பாரு, நாங்களாம் ஒன்றும் நெஞ்சுக்குள்ள பகையெல்லாம் சுமந்துட்டு சுத்தல. எங்க அம்மா ஒவ்வொரு தடையும் அன்பை கொட்டுறப்பெல்லாம் உங்க பாட்டி மற்றவங்க முன்னாடி ரொம்ப அவமானப்படுத்தும். எந்த மகனுக்கு தான் அவங்க அம்மா அவமானப்படுத்தினா கோவம் வராது? அதனால தான் அப்பெல்லாம் பேசுறோம். கொஞ்சம் அமைதியா இருக்கியா ப்ளீஸ்? இங்க பாரு ஜோதி, மற்றவங்களை அளவச்சு பார்க்குற அளவுக்குலாம் கொடுமைக்காரன் கிடையாது நான். நீ ஜோதி தாங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா என் உசுறு தான் உடஞ்சது. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் உன்னை ஏதாவது காரணம் சொல்லியிருக்கேனா? இப்பவும் நான் உன்னை தூக்கி போட்டது தான். நீ என்னோட எதிரி தான். ஆனா ஒரு உதவிங்கிறப்ப நான் ஓடி வரேன்ல. இப்படியே அழுதுகிட்டு இருந்தேன்னா நடந்த எதையாவது நம்மளால மாற்ற முடியுமா? அவங்க விதி முடிஞ்சு போச்சு. தானா முடியல, நாம தான் முடிச்சு வச்சிட்டோம். பாட்டி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் நின்று போனப்போ நான் கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டேன். இல்லம்மா, இப்படி ஒரு கேவலமானவனை கல்யாணம் பண்ண சொன்னா எந்த பிள்ளைதான் சத்தம் போட்டு சண்டை போடாம இருக்கும்? இல்ல, நான் சண்டை போட்டிருக்க கூடாது. என்னாலதான் பாட்டி ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க. அப்படிலாம் எதுவும் இருக்காதுமா. அது கௌரவம் போச்சுன்னு என்ன தேவை ஃபீல் பண்ணி இருக்கோம். இங்க பாரு, அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஏன் கல்யாணத்தை நிறுத்தி அதோட கௌரவத்தை உசுப்பி பார்த்தது நான் தானே. என்னால கூட செத்துருக்கலாம்ல. இங்க பாரு, எத்தனையோ பழிப்பாவத்தை ஏத்துக்கிட்டேன், இதே நானே ஏத்துக்கிறேன். நீ வா. இப்படியே சும்மா உட்காந்து அழுதுட்டு இருந்தா எதுவும் நடக்க போறது இல்ல. வா, ஊருக்கு போலாம். வா, சொன்னா கேளு, அழுகாத. வா வா, சீக்கிரமா போயிடலாம். மறிக்குழந்து, நீ வண்டியை மெக்கானிக் ஷெட்ல விட்டு ரிப்பேர் பார்த்துட்டு வா, நாங்க முன்னாடி போறோம். வா வா, உட்காருமா, போலாம். உட்காரு, சீக்கிரமா போலாம். யாருங்க? என்னம்மா? போன்ல யாருன்னு கேட்டேன். அந்த புள்ள சீதாலட்சுமி. சரி வாங்க, வந்து உட்காருங்க, சாப்பிட்டுட்டே பேசலாம். என்னவா, அம்மா எங்க இருக்குன்னு தெரிஞ்சுதா? தாயே ஆண்டாளம்மா, உனக்கு 1008 தீபம் வச்சு ஆராதிக்கிறேன். எங்க இருந்துச்சா? யாரு? அப்பா, பாட்டி எங்க இருக்காங்கன்னு தானே அம்மா கேட்டாங்க. அது யாரும் நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல, யாரும் நினைச்சு பார்க்க முடியாத நிலைமையில இருந்திருக்காங்க. புரியல. வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு
நம்மளால புரிஞ்சுக்க முடியாது ஜெயா. அது யதார்த்தங்கிறது தான் உண்மை. ஏங்க நான் என்ன பேசுறேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பா என்னப்பா ஆச்சு? ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? பேச்சும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம இருக்கு. நீ சாப்பிட்டு முடிச்சிட்டியா? சரி, ஒரு 10 நிமிஷம் உள்ள போய் படி. நான் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிப்பா. ஏய் நீ இருடி. இப்ப எதுக்கு நீங்க சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? இவளை எதுக்கு உள்ள போக சொல்றீங்க? காரணம் இருக்கிறதுனால தான் ஜெயா. என்ன காரணம்?